பார்டர் பாஸ் தொகுதிகளில் கவனம் செலுத்தவும் அந்த தொகுதிகளை இன்னும் பலப்படுத்தவும் விட்டமின் பாவை பாய்ச்சி கூடுதலாக பலப்படுத்த வேண்டும் என்று கணக்கு போட்டிருக்கிறது திமுக தலைமை. அது மட்டுமின்றி தமிழகத்தினுடைய 8 மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் தமிழக அமைச்சர்களையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முதல்வர் அவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அப்போது அவர்களிடம் மாவட்ட செயலாளர்களிடம் நேரடி தொடர்பில் இருங்கள், குறிப்பாக டெண்டர் உட்பட அரசு பணிகளில் கட்சியினரை புறக்கணிக்கும் மாவட்ட செயலாளர்கள் பற்றிய விவரங்களை சேகரியுங்கள், முதலில் அவர்களை எச்சரிக்கலாம், தேவைப்பட்டால் அவர்களை பொறுப்பில் இருந்தும் நீக்கலாம் என்று கூறியவர். குறிப்பாக தீபாவளி பொங்கல் பரிசுகள் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளில் இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் போய் சேர வேண்டும், ஏனென்றால் அவர்கள்தான் பொதுமக்களிடம் கட்சியை கொண்டு செல்பவர்கள் என்றும் கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன்படிதான் சமீபத்தில் கணிசமான மாவட்டங்களில் அந்தந்த தொகுதி வாக்காளர்கள் வரை தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது ஸ்வீட், துணிமணி, அண்டா, பெரிய பெரிய எவர் சில்வர் பாத்திரங்கள் என்று தீபாவளி பரிசுகளை வாரி வழங்கி இருக்கிறார்களாம் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள். ஏற்கனவே தொகுதிகள் தோறும் ஸ்வீட் பாக்ஸுகள் பத்திரமாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக குறிப்பாக பலவீனமாக இருக்கும் தொகுதிகளை குறிவைத்து சரக்கு வண்டிகளில் இந்த ஸ்வீட் பாக்ஸ் நகர்வுகள் இருப்பதாக பாஜக தரப்பில் ஸ்மெல் செய்திருக்கிறார்களாம். இதனை அடுத்துதான் தமிழகத்தில் சில வணிக நிறுவனங்களில் அமலாக்கத்துறை மற்றும் ஐடி துறைகளில் ரெய்டுகள் நடைபெறுவதாக சொல்கிறார்கள். குறிப்பாக அரசியல் உள் விவகாரங்களை அறிந்தவர்கள் அவருடைய சந்தேகமாகவும் இது இருக்கிறது. குறிப்பாக ஆளும் தரப்பின் நிதி உபாயங்களை தடுக்கும் பொருட்டே இந்த ரெய்டுகள் நடைபெற்றதாகவும் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது.